இந்த மக்களை திமுக அரசு தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில அந்த நிறுவனம் என்னெல்லாம் ஏமாத்திருக்குன்னா, அவர்களுக்கு ஓய்வு நாளுக்கான சம்பளத்தை தரல, அவர்களை விருப்ப ஓய்வு என்கின்ற பெயரில் ஏமாற்றி விருப்ப ஓய்வை கொடுத்து அவர்களுக்கான குறைந்தபட்சமான பணத்தோட அவங்களை ஏமாத்திருக்கிறாங்க. 4 வருடத்துக்கு முன்பாகவே அந்த குத்தகை காலம் முடிவதற்கு 4 வருடத்துக்கு முன்னதாகவே நிறுவனத்தை மூடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிறுவனத்தை எப்படி தமிழ்நாடு அரசு விட்டு வைத்திருக்கிறது? இந்த சமயத்தில் நாங்கள் அந்த மக்களிடத்தில் பேசினோம். அந்த மக்கள் அவர்களுக்கான நிவாரணமாக என்ன கேட்குறாங்கன்னா, நிறுவனத்திடமிருந்து கணிசமான தொகையை அந்த மக்களுக்கு நிவாரணமாக பெற்று தரணும். அவங்க தர வேண்டிய பணமே கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா இருக்குது. சட்டப்பூர்வமாக தர வேண்டிய பணம் 15 லட்சம் ரூபா இருக்குது. கம்பெனி மூட போகிறாங்க. இந்த அடிப்படையில் நட்டஈட தர வேண்டிய பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தர வேண்டும். அதே போல் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய சாவுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க. அதுக்கு எந்த வரையறை அடிப்படையில் கொடுத்தீங்கிறதுக்குள்ள நாங்கள் போக விரும்பல. அவர்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க முடியும். ஏன் கொடுக்கணும்னு அரசு ஒரு காரணம் சொன்னது. காரணம், குடும்ப தலைவர் இல்லாத காரணத்தால் குடும்பம் சிரமத்துக்கு உள்ளாகும் சொல்லினாங்க. இதே நிலைமை தான் வேலை இல்லாத காரணத்தில் அந்த குடும்பமும் சிரமத்துக்கு உள்ளாகுன்ற பொழுது அவர்களுக்கும் ஏன் அரசு 10 லட்சம் தரக்கூடாது? அதே போல வெறும் பணம் மட்டும் பத்தாது, வாழ்வாதாரம் தொடரணும்னா அவர்களுக்கு விவசாய நிலம் ஒரு 5 லட்சம் ரூபாய் தரணும். 5 ஏக்கர் நிலம் தரணும். அவங்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஏக்கர் நிலத்தை கேட்குறாங்க. அவங்க 4 தலைமுறையாக தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் அந்த கம்பெனிக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குரிய சம்பளம் இல்லை, நிவாரணம் இல்லை, அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாத இந்த மோசமான நிலை இருக்கிறது. அனைத்தையும் செய்திருக்கக்கூடிய பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன், பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நூஸ்லி வாடியா என்கின்ற முகமது ஜின்னாவினுடைய பேரன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவருடைய ஆதரவாளர், புரவலர், பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்த புரவலர் செய்திருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திடமிருந்து உரிய நட்டஈட பெற்றுத்தரணும். இந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு பிஸ்கட் விற்கிறாங்க. இந்த பிரிட்டானியா பிஸ்கட் இந்த கம்பெனிக்காரனோட தான் 16,000 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட் 2,600 கோடி ரூபா வருஷத்துக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருடைய 2,600 கோடி ரூபா வருட சம்பளம், வருட வருமானம். அந்த மொத்த நிறுவனத்துடைய மொத்த வருமானம் என்பது 16,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு. அந்த கம்பெனி முதலாளிக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பணக்கார கம்பெனியிடமிருந்து திமுக அரசு உரிய நட்டஈட்டை பெற்று தர வேண்டும். இந்த கம்பெனி தமிழ்நாடு அரசையும் ஏமாத்தது, அந்த தொழிலாளர்களை ஏமாற்றிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட மிக மோசமான இந்த தொழிற்சாலை நடத்துகின்ற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்தினுடைய அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. இந்த அலுவலகத்தை வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் ஒன்று கூடி நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தப் போகிறோம். மே 17 இயக்கம், விடுதலை தமிழ் புலிகள், இந்திய குடியரசுக் கட்சி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி என்று பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்கின்ற கம்பெனியை முற்றுகையிட போகிறோம். அந்த கம்பெனி நாங்கள் சும்மா விட போகிறது இல்லை. அந்த கம்பெனியினுடைய விற்பனையாக பொருளாக இருக்கக்கூடிய அந்த பிரிட்டானியா பிஸ்கட் உள்ளிட்ட அந்த பொருட்களை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்த போகிறோம். நீ என் மக்களை வஞ்சித்துட்டு என் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு அவர்களுக்கான எந்த விதமான நட்டஈடையும் தராமல் அவளை ஏமாத்திட்டு தமிழ்நாடு அரசுக்கு 1140 கோடி ரூபா ஏமாத்திட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போகக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த நூஸ்லி வாடியாவினுடைய பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து போராட போகின்றோம். அவர்களுடைய நிறுவனத்தை, அவருடைய பொருட்களை புறக்கணிப்பதும் அந்த நிறுவனத்தை நிரந்தரமாக இங்கே எதிர்த்து நின்று போராடக்கூடிய போராட்டத்தை நாங்கள் அனைவரும் நடத்துவதாக இருக்கின்றோம். இது தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், திமுக அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த போராட்டம் ஓய போவதில்லை. அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை நாங்கள் ஓய போவதில்லை. அவர்களது வாக்கு கேட்ட, ஓட்டு கேட்ட அனைத்து கட்சிகளும் அந்த மக்களை கைவிட்டிருக்கிறார்கள். திமுக கைவிட்டிருக்கிறது, அதிமுக கைவிட்டிருக்கிறது, காங்கிரஸ் கைவிட்டிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி கைவிட்டிருக்கிறது, நாம் தமிழர் கைவிட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தமிழர் நலன் சார்ந்து பேசுகிறோம்னு சொல்லி பேசுகிறாங்களே ஒழிய அவங்களுக்கு எந்த வேலையும் செய்யலை. எங்களை போன்ற அமைப்புகள் தான் அந்த மக்களுக்காக நிற்கிறோம். ஆகவே அந்த மக்கள் நீதி கிடைக்கின்ற வரை அந்த நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும். அதை வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுடைய சென்னை அலுவலகம் முற்றுகையிடப்படும்.
அந்த கம்பெனியினுடைய பிரிட்டானியா பிஸ்கட் உள்ளிட்ட அவருடைய உணவுப் பொருட்களை தமிழ்நாட்டிலே தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். இதற்கு குறித்து அனைத்து அமைப்புகளிடத்திலும் இதற்கான ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த போராட்டம் விடிவடையும். இந்த மக்கள் நம்பிய, இந்த மக்கள் ஓட்டளித்த அனைத்து கட்சிகளும், பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள், தேசிய கட்சிகள், தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சிகள் அந்த மக்களை வஞ்சித்திருக்கின்ற இந்த குற்றம் சாட்டுகின்றோம் பகிரங்கமாகவே. உடனடியாக இந்த கட்சிகள் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். அவர்களுக்கு குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய் நட்ட ஈடும் 5 ஏக்கர் நிலமும் அவர்களுக்கு உடனடியாக இந்த அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த கம்பெனியிடமிருந்து அவர்களுக்கு சம்பளம் இல்லாமல் அவர்களுடைய ஓய்வு நாளில் இருக்கக்கூடிய அந்த ஊதியத்தை பறித்து கொண்டும், அரசு விடுமுறை நாளை பறித்து கொண்ட அந்த ஊதியத்தையும் 4 ஆண்டுகள் நடந்திருக்க வேண்டிய நிறுவனத்தை முன்பாக மூடுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பீடு உள்ளிட்ட அனைத்தையும் பேசி ஒரு ஷட் டவுன் பண்ணக்கூடிய, இழுத்து மூடப்படுகின்ற நிறுவனத்திடம் எப்படி தொழிலாளர்களுக்கு உரிமை கிடைக்குமோ அப்படிப்பட்ட முறையான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இந்த வால்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் வாங்கினது ஏமாத்தி வாங்கியிருக்கிறாங்க. இதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த அதிகாரி நாகர்கோவிலிருந்து சென்றிருக்கிற பிளான்டேஷன் ஆஃபீஸர், அவங்க பேரை நாங்கள் அடுத்து வெளியிடுவோம். அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அந்த பிளான்டேஷன் அந்த அலுவலகத்திற்கு எதிராகவும் அந்த அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியிருக்கும். இப்படி இத்தனை போராட்டத்தில் எங்களை தள்ளாதீங்க. திமுக அரசு உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக இதை முடிவு கொண்டு வரணும். அந்த மக்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும். வெள்ளக்காரன் காலத்துலேருந்து ஏமாத்திருக்கானுங்க. விடுதலை அடைஞ்சதுக்கு பின்னாடி இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் உங்களை ஏமாத்தி இருக்குது. 99 கடந்த திமுக ஆட்சியின் பொழுது கூலி உயர்வு கேட்டதுக்காக 17 பேர் அடிச்சு கொல்லப்பட்டாங்க. இத்தனை அநீதிக்கு பிறகும் அந்த மக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆகவே இதை திமுக அரசு பெற்றுத்தர வேண்டும். அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதற்கான குரல் கொடுக்க வேண்டும். தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக இது குறித்து எந்த விதமான நிலைப்பாடும் எடுக்கல. இதை அனைத்தையும் நாங்கள் இந்த சமயத்தில் சுட்டிக்காட்டுகிறோம். போராட்டத்தை அந்த நிறுவனத்துக்கு எதிராக நாங்கள் துவக்குகிறோம். அந்த நிறுவனத்துடைய பொருட்களை புறக்கணிக்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். நாங்கள் ஒரு காலத்தில் அந்த மக்களை கைவிடப் போவதில்லை என்பதை சமயத்தில் சொல்லி எங்களுடைய ஊடக சந்திப்பை நிறைவு செய்கிறோம். அனைத்து ஊடக தோழர்களுக்கும் எங்களது நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.